வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓவராலாக இந்த புது வருஷம் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ மாதமாக பார்க்க போகிறோம். முதல்ல ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜனவரி தமிழர் திருநாள், மார்கழியிலேருந்து தைக்கு மாறுறோம். ஸோ இது எல்லா தமிழர்களுக்குமே, தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்குமே இது ஒரு முக்கியமான மாதம். பொங்கல் அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் இருக்குது. சரி, இந்த மாதத்தில் எந்த கிரகநிலை எப்படியெல்லாம் மாறுது, என்னென்ன நல்லது நம்மளுக்கு நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் கல்யாணம் தேடுறவங்களுக்கு கை கூடும். அது ஏன்னா தை மாதம் கல்யாணம் கை கூடுற மாதம் இது. வேலையில் ப்ரமோஷன் ரெடி ஆகிறதுக்கு, பிஸ்னஸ் நல்லபடியாக வளர்கிறதுக்கு யார் யார் என்னென்ன பண்ணோன்றது நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். மீனராசி இந்த ஜனவரி 2026 எப்படி இருக்கிறது பார்க்கலாம். மீனராசி குருவோடைய வீடு, ரொம்ப நல்லவங்க. இருந்தாலும் இப்போ தீவிரமான சனி பயிற்சி போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் போயிட்டுருக்கோம். நல்லா புரியுது. நீங்கள் இந்த குரு பயிற்சியால் நிறைய நல்லதுகளும் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த நல்லதுகளை நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? உங்களுக்கு கையில் பணம் தங்குறது, குடும்பத்தில் சந்தோஷங்கள், இது எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நல்ல வெற்றி அடையும். அதில் நீங்கள் இது மீனத்தில் இருக்க நிறைய பேர் கன்சல்டன்ட், டீச்சர்ஸ், ட்ரெயினர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், மேனேஜர்ஸ், ஒரு நல்ல தலைமை பண்பில் இருக்கவங்க, மற்றவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்கிற நிலமையில் இருப்பீங்க. சரிங்களா? நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகள் எல்லாத்துலையும் சக்ஸஸ் ஆவீங்க. நீங்கள் வேலையில் ப்ரமோஷனோ இல்லை புதுசாக ஏதோ எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ, இது எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நீங்கள் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு லேண்டுலேயோ கோல்டுலேயோ வீடு வண்டி இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது நல்லபடியாக முடியறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், ஜோதிடரை பார்த்து நீங்கள் ஒரு தடவை எந்த லேண்ட் வாங்குறது, எந்த மாதிரி வண்டி கலர் வாங்குறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை தரத்துக்கு ரொம்ப உபயோகப்படும். நீங்கள் உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள்லாம் நிறைய கம்மியாகுங்க. சரிங்க, மனக்குழப்பங்கள் கம்மியாகும். உங்கள் லவ்வர்ஸ்குள்ளே நிறைய சந்தோஷங்கள் இன்க்ரீஸ் ஆகும். அந்த லவ்வர்ஸ் எதனா கல்யாணமாக மாற்றணுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் லவ்வர்ஸ்குள்ளே டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப முக்கியம் மகப்பேர். நீங்கள் மகப்பேர் அடைய ட்ரை பண்ணுறவங்க எல்லாமே மீனராசி மீன லக்னத்துக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது அந்த தை மாதம்லாம் ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்டு நீங்கள் ஏற்கனவே எதனா குருமார்கள் வழிபாடு, ஜீவசமாதி குருமார்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லா கை கொடுக்கும். நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உடலும் பாதிக்குது, மனசும் பாதிக்குது. ஏன்னா சனி பகவான் எல்லாத்தையும் அடித்து நகர்த்துவார். ஸோ மனதளவுலேயே நிறைய குழப்பங்கள் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள், இல்லை பிராணாயாமம் யோகா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லையா மந்திரம் சேன் பண்ண ஆரம்பிச்சாங்க. யோகா எதுக்கு சார் யோகாவும் பண்ணுறோம், மந்திரமும் சேன் பண்ணுறோம், கோவிலுக்கும் போகிறோன்னா எல்லாருக்குமே ஒரே விஷயம் செட் ஆகாது. ஒவ்வொரு குணாதிசயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். அது முடியலையே மந்திரம் சொல்லுங்கள். மந்திரமும் சொல்ல முடியல, நேராக கோவிலில் போய் உட்காந்துருங்க. எந்த கோவில் என்ன வழிபாடு வீடியோ கடைசியில் சொல்கிறேன், ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே பொறுமைசாலி. இன்னும் கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட பொறுமையை நீங்கள் மெயின்டைன் பண்ண நீங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. ஜாப்லேயும் அதே மாதிரி தான். உங்களுடைய பார்ட்னர் கூடயோ உங்கள் கொலீக்ஸ் கூடயோ கொஞ்சம் இஷ்யூ வந்தால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் ஆஃபீஸ் போகும்போதே எதனா ஸ்வீட்டு, முக்கியமாக லட்டு, பூந்தி இந்த மாதிரி வாங்கி வச்சு போய் கொடுக்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். இதெல்லாம் நம்ம தன ஆகர்ஷண கிளாஸில் சொல்லித்தருவோம் நம்ம மக்களுக்கு. எப்படி உங்கள் ராசி நட்சத்திர பிரகாரம் மற்றவங்கள எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டாக்குறதுன்றதை சொல்லித்தருவோம். தேவைப்பட்டால் அதை பற்றி நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் தொழிலில் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஃபாரின் போகிறதுக்கோ இல்லை வேறு பிரான்ச்சுக்கு போகிறதுக்கோ ப்ரொமோஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்க தொழிலில் ப்ராஃபிட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 12ஆம் வீட்டெலாம் குரு பார்க்கறதுனால சுப செலவுகள் நிறைய வரும். அதாவது செலவுகள் வரும்,
சுப செலவுகள்லாம் வரும். நம்ம சொன்ன மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, லவ் பண்ணுறதுக்கு டைம் நல்லாயிருக்கு, பிஸ்னஸ்க்கு டைம் நல்லாயிருக்கு. இதுக்கெல்லாம் செலவும் இழுக்கும்ல. ஸோ நீங்கள் வர பணத்தை இந்த நல்ல விஷயங்களில் போட போட அடுத்தடுத்து உங்கள் தலைமுறை வளர்கிறதுக்கு வந்து இது சகல வசதிகளும் உங்களுக்கு தரோங்க. சரிங்களா? நீங்கள் வந்து நம்ம சொன்னது தான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க அந்த உறவு நிலைகளை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. இதை சமாளிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம நிறைய அரோமா தெரப்பி சொல்லி தருவோம். நவதானியங்களை வச்சு வீட்டில் கிச்சனில் இருக்கிற பொருள்களை வச்சு என்னென்ன பண்ணால் வீட்டில் சந்தோஷங்கள் வரும், பணத்தை அட்ராக்ஷன் வாங்கலாம், சுக்கிரன் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலான்றதை நம்ம சொல்லி தருவோம். அதெல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு தாராளமாக சொல்லித்தரேன். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர். வியாழக்கிழமை வந்து நீங்கள் தட்சிணாமூர்த்தி மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து மஞ்சள் மூக்கடலை கொடுத்து கல்கண்டு லட்டு பூந்திலாம் வரவங்களுக்கு அன்னதானமாக கொடுத்துட்டு வாழ்க்கை நல்லா முன்னேறுவீங்க. நீங்கள் ஒன்றும் பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க தான் லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து பானகம் கொடுத்துட்டு வர வியாழக்கிழமைகளில் 2 நெய் விளக்கு போட்டு வர நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அவ்வளவு நல்ல வழிவகுக்கும். ஸோ சனி பயிற்சி நடக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் புரியுது. பட் இதை வந்து நம்ம மீறி தான் வரணும். நீங்கன்னு இல்லை, எல்லா ராசிக்காரங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே சனி பகவானுடைய அந்த அந்த பீரியடை சனிப்பயிற்சி பீரியடை க்ராஸ் பண்ணி தான் வந்து ஆகணும். அதுதான் வாழ்க்கை. அப்படி தான் நம்ம முன்னேற முடியும். இந்த கடந்துட்ட பிறகு நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக முன்னேறதுக்கு சகல காரியங்களும் இருக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு ஜென்ரலாகவே எதிரிகள் கையிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. உங்களோட எதிரிகள் தொல்லை கம்மி ஆகும். சரிங்களா? அதுவும் கோர்ட்டு கேஸு தேவையில்லாமல் உங்கள் மேலே ஏதாவது படிச்சொல், ஆஃபீஸ்லாம் தேவையில்லாத படிச்சொல்கள் இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் இருக்குது. நம்ம சொன்ன ஆண்டவ வழிபாடை நீங்கள் கண்டினியூஸாக வேண்டிட்டு வாங்க. நீங்கள் ஜெயிக்கிறது வந்து கண்டிப்பாக உறுதி. உங்களோட ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. மனசையும் உடல் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்கள் உடம்பும் உங்கள் மனசும் சரியாக இருந்ததுன்னா, சனி பகவானாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் வீட்டில் எங்கே டென்ஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணி ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு எல்லா வித வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ஜனவரி 2026 உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான மாதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். இப்போ உங்கள் ராசிக்கு நம்ம என்னென்ன நல்லது நடக்கும், எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், யாருக்கு நல்ல வேலை கிடைக்கும், யாருக்கு நல்ல மகப்பேறு வழிவகைகள் இருக்குது, யாருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், எப்படி அந்த கல்யாணத்தை பாசிட்டிவாக மாற்றுறது, யாருக்கு காதல் கைகூடும், யார் வெளிநாடுக்கு போகலாம், யாருக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே பொது பலன். ஏன்னா ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. இது ஒரு கோடி பேருக்கு இது பொதுவான விஷயங்கள். இது வந்து ஒரு 50% நடக்குங்க, இல்லை அதுக்கு கம்மியாக தான் நடக்கும். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து எக்கச்சக்கமாக மாறும். ஏன்னா உங்கள் லக்னம், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசி கட்டங்கள் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். ஆனால் இது இப்போ நம்ம சொன்னது பேஸ். பொதுவான விஷயங்களில் எனக்கு தெரிஞ்ச 100% சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு 100% நடக்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் அது தெரியும். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று கேட்கணும். சரி, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா தனி நபர் ஆலோசனைக்கு என் நம்பர் கீழே இருக்குது. தனிநபர் ஆலோசனை அப்பாயின்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு ஃபோன் கால்லையே உங்களுக்கு ஃபுல் அப்பாயின்மெண்ட் கன்சல்ட்டிங் தரேன். அது பிரகாரம் நடந்துக்கோங்க. வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த மாதம் வந்து தை வர ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? தை ஸ்டார்ட் ஆனாலே வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். ஸோ கல்யாணத்துக்கு இருக்கவங்களோ, இல்லை ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ, இல்லை வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ எல்லாருமே இப்போ பண்ணுங்கள். ஏன்னா வெளிநாட்டுக்குலாம் இந்த விசாவுக்கு அப்ளை பண்ணுறது, ஏன் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுற குழந்தைங்கள அவங்க இந்த பிளாக் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர்னு ஒரு பெரிய லீவு கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனால் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே முக்கியம்னா இது நடக்காது, இது அப்படி தான், இது சும்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது முதல்ல நடக்க போகிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது ஒன்று நடக்கிறது வந்து உங்களோட தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம நிறைய தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கோம். இந்த தெய்வ வழிபாடுகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக. நீங்கள் ஃபாலோ பண்ணனா அந்த விஷயங்கள் வந்து தடைகளை உடைச்சி அதை வெளியே அதை உங்களுக்கு நடத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் முன்னாடியே சொன்னது தான்,
உங்களுக்கு வந்து ஒரு பொதுவான விஷயங்கள சொல்லியிருக்கேன். பொதுவான தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். ஒண்ணு உங்க ஜாதகத்துக்கு அக்யூரேட்டா எந்த தெய்வத்த பிடிக்கணும், எந்த கோவில பிடிக்கணும், இல்ல எந்த உபாசனை தெய்வத்த பிடிக்கணும். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் குபேர ஸ்தலம்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? உங்க ஜாதகத்துல குபேர ஸ்தலம் எது? குபேரர் கோவில் போனா பணம் வரும்ன்றது இல்ல. அப்ப முருகரோ, பெருமாளோ தரமாட்டாரா? அப்படி கிடையாது. உங்க ஜாதகத்துக்கு எந்த கடவுள், எந்த கோவில்கள் குபேர சம்பத்து தரும்ன்றது இருக்கு. அத பார்த்து சொல்லுவோம். அதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ண இது எல்லாம் ஒர்க் ஆகும். தெய்வ வழிபாடு மட்டும் இல்லங்க. இதுல வந்து எந்த மாரி கலர் துணிகள உடுத்துறோம், எந்த மாரி உணவு முறைகள சாப்பிடுறோம். ஏன்னா ஒவ்வொன்னுமே ஃப்ரீக்வன்சி. எல்லாமே ஆண்டவன் தந்தது. ஒவ்வொன்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண நீங்க வாழ்க்கையில ஒரு படி முன்னேறிட்டே இருக்கலாம். இத கேட்டோனே எல்லாமே கம்ப்ளீட்டா தலைகீழா மாறிடுமா? என் கடன் பிரச்சனைலாம் போயிடுமா? அப்படின்னா, நீங்களே யோசிங்க. அது நடக்குமா? ஒரு வீடியோவ கேட்டு நடக்குமா? கஷ்டம். ஆனா, நான் ஒரு விஷயத்துலேருந்து ஒரு படி மேல போனா கண்டிப்பா போவீங்க. ஒரு ஏலேருந்து அப்படியே இசட்டுக்கு போய்ட்டோம். 1லேருந்து 14வது கொஸ்டினுக்கு போயிடுவீங்கன்னா, அந்த அந்த கொஸ்டின் நீங்களே கேட்டு பாருங்க. போக முடியுமா ஒரு வீடியோவ பார்த்துன்னு. ஆனா 1லேருந்து 2வது படி, 3வது படி கண்டிப்பா போவீங்க. இத ஃபாலோ பண்ணுங்க. இத ஃபாலோ பண்ணுங்க. நல்லா பயன்பெறுங்க. நீங்க பயன்பெறணும்னு தான் இவ்வளோ ஆசையா சொல்றோம். நல்லா பயன்பெறுங்க. நல்ல விஷயம் நடந்த உடனே கமெண்ட்லேயே போடுங்க. அது எங்களுக்கும் நிறைய சந்தோஷம் தரும். அடுத்த வீடியோ போட. ஸோ இந்த ஜனவரி 2026 உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமா, சூப்பர் மாசம். இந்த வருஷமே சூப்பர் வருஷம். இந்த மாசம் தொடக்கமே உங்களுக்கு சூப்பரா அமைய டிவைன் தினேஷன் வாழ்க வளத்துடன்.